பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான ஞாயிறு ஜெபத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கான வார்த்தை விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் விக்கிரகம் அப்படின்னா என்ன? விக்கிரகம்னா அநேகர் சொல்ற ஒரு விதம் என்னன்னா ஒரு உருவம், ஒரு உருவத்தின் காரியம் விக்கிரகம்னு சொல்லுவாங்க. ஒரு உருவ வழிபாடுன்னு விக்கிரகத்தை குறிப்பிடுறாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம விக்கிரகம்ன்றது ஒரு அடிமைத்தனம்ன்ற மாதிரியும் இருக்கு. அதாவது உங்களால எதை விட முடியலையோ, இதுல நான் அடிக்டா இருக்கேன், இதுல இருந்து வெளியில வரவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே விக்கிரகத்துக்கு அடிமைதான். ஹல்லேலூயா. அதுதான் விக்கிரகத்தின் அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. என்னால இப்போ நான் மூவி பாக்குறேங்க, என்னால இப்போ நிறைய சீரியல் பாக்குறேங்க, ஏன்னா எல்லாத்தையும் நார்மலா கேஷுவலா பாக்குறேன், என்னால இதை விட முடியும் எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கே தெரியாம நீங்க அடிக்டா இருப்பீங்க பாருங்க. ஒரு சில சிச்சுவேஷன்ல இதனால பார்க்காம இருக்கவே முடியல, என்னால செய்யாம இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த அடிமைத்தனம் தான் விக்கிரகம். ஹல்லேலூயா. நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு, அதாவது இந்திய தேசத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தவர் தோமா. முதலாவது இயேசுவின் சீஷர் தோமான்றத சுவிசேஷம் அறிவிக்க நம்ம முதலாவது வந்தது கேரளான்ற ஊருக்கு தான் அவர் வந்தாரு. வந்து அநேக சுவிசேஷங்களை அறிவிச்சாரு. அநேகர் பிரச்சனைகள், அநேக சண்டைகள் மத்தியில தான் அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு அதாவது அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து ஐயர், அந்த மாதிரி இந்து கும்பிடுறவங்க ஆளுங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. சுவிசேஷத்தை கேட்டு அவரால் அற்புதம் நடந்ததை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஒருத்தர் பொய்யா இவர் மேல குற்றம் சாட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளை, இறந்து போன பிள்ளைய புதைச்சி வச்சுட்டு இவர் தான் என்னுடைய மகனை கொன்னாருன்னு சொல்லி ஒரு பொய்ய கிளப்பி விட்டாங்க. அவருடைய சுவிசேஷம் அதிகமா பரவனால பொறாமை இனத்தை இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் வந்துட்டு தோமா ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கூலா, நான் உன் பிள்ளைய கொண்டாப்பான்னு சொல்லி அந்த பிள்ளை புதைச்ச இடத்துக்கு தோமா போயிட்டு அந்த பிள்ளைய இருக்கிற இடத்த பார்த்து சிறு பிள்ளைய எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை எழுந்திருந்துதான். ஹல்லேலூயா. அதாவது இறந்து போன சரீரத்துல ஜீவன் உண்டானதுக்கு அப்புறம் அந்த பூசார் ரட்சிக்கப்பட்டார். எதுக்காக சொல்றேன்னா, ஆண்டவர் எல்லாருக்குமே தெரியுது, ஆண்டவர் இயேசு கும்பிடுறாங்க, ஓகே சோதரம், அவ்வளவுதான். அநேகருக்கு ஆண்டவருடைய வல்லமையே தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் இத மாதிரி செய்வார், ஆண்டவர்னா இப்படி இருப்பாரு, இயேசு கும்பிடுறவங்க இப்படி இருப்பாங்க, அவ்வளவுதான் எல்லாருக்குமே தெரியுது. மற்றபடி அநேகருக்கு கிறிஸ்துவர் மேல ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, இவங்க எப்படி அவங்க அப்படின்னு சொல்லி. எதனாலன்னா ஒரு சிலர் பண்ற தவறு நிமித்தம் அநேக கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலயும் அநேக நீங்க பார்க்கலாம், அநேக ஆத்துமாக்களை உங்களுடைய சுத்தி ஆண்டவர் எல்லார் பக்கத்துலயும் அநேக ஆத்துமாக்களை வச்சிருக்காரு. எதனால உங்களுக்கு தெரியுமா? அவங்க உங்களை அறிந்து கொள்ளணுன்றதுக்காக இல்லை, அவங்க நீங்க அன்பனா இருக்கணுன்றதுக்காக இல்லை, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க கூட இருக்கணுன்றதுக்காக இல்லை, ஆண்டவரை அவங்க அறிந்து கொள்ளணும், உங்க மூலியமா அவங்க அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது அந்த விக்கிரகத்தை விட்டு அவங்க வெளியில வருவாங்க. ஹல்லேலூயா. அந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியில வருவாங்க, பொய் பேசுறது, தவறான வாழ்க்கை விட்டு வெளியில வருவாங்க, அடிமைத்தனத்து வெளியே வருவாங்க. இதனுடைய வல்லமை அவங்கள ஆசீர்வதித்து காக்கும் பொழுது, பெரிய விதமான அற்புதங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்ன்றது அவங்க நம்பிக்கையோட தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்க்கிற பார்வைகள் வித்தியாசம். ஹல்லேலூயா. கேட்கிற விதங்கள் வித்தியாசம் இல்லையா? இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு நம்ம ஒரு 10 பேர் ஒரு காரியம் நடக்குதுன்னா 10 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டோம். ஒவ்வொரு சிந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லா வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, இருதயங்களை அறிகிறவர் கர்த்தர்னு சொல்லி. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற எண்ணம் முதற்கொண்டு தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்துல பாவம் செய்யறாங்க, கணக்கே இல்லை. எல்லாரும் பாவம் செய்யணும் இருதயத்துல. ஹல்லேலூயா. இச்சியா பார்த்தாலோ இச்சியா பேசினால பாவம்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. உன் மனைவியை தவறியோ இல்ல உன்னுடைய கணவரை தவறியோ இல்ல திருமணம் ஆகாதவங்களோ சரி, இச்சியா ஒரு பொண்ணை பார்த்தாலே அது பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப எப்படிங்க பார்க்காமலே இருந்துட முடியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதை மேற்கொள்ள முடியும்னு வேதம் சொல்லுது. நிறைய பேருக்கு இஷ்யூ, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. எதனாலன்னா அவங்க கும்பிடுறத பார்த்து, அவங்க வழிபடுறத பார்த்து அவங்க நம்பிக்கை அவ்வளவுதான், இதுலதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி கிடையாது சகோதரனே சகோதரி. தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுக்குன்னு போயிட்டு அப்படியே முழங்கா போயிட்டு ஆண்டுக்குள்ளேயே அப்படியே இருக்கணும்னு கிடையாது.
தேவ சமூகத்துல அவங்க நீங்க அமர்த்துங்க. தேவ சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றும் பொழுது அதற்கான வல்லமையும் அதற்கான வழிகளும் அவர் சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் அவர். ஹல்லேலூயா. எப்படி வாழணும், அடுத்தவங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு சொல்லணும். அன்பு தாங்க இந்த உலகத்துல இப்ப ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப குறைவு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வீட்டுல உட்காந்து அழகா கும்பலா உட்காந்து பேசிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்ட சந்தோஷம்லாம் இப்ப பார்க்கவே முடியறதில்ல. ஆளுக்கு ஒரு போன், ஆளுக்கு ஒரு வீடியோ. இப்போ இதுக்காக நிறைய ஷார்ட்ஸ், நிறைய வீடியோஸ், அதிகமான ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு. கேட்டா டைம் இல்லை, நான் வேலைக்கு போறேன், டைம் இல்லை, மொபைல் யூஸ் பண்ற டைம் இல்லை, இப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர அழகா பேசுற அன்புன்றது இல்லை. அதனால என்ன ஆகும், மனுஷனுடைய எண்ணங்கள்லாம் நம்ம பாக்குறத நம்ம பேசுறத மட்டும் தான் மைண்ட்ல இருக்குமே தவிர நம்ம அன்புன்றதை காட்ட மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. அன்பா இருக்க பழகி கொள்ளுங்க. அன்பு பிறருக்கு சொல்லி கொடுங்க. இந்த பாவ வாழ்க்கை, விக்கிரக கட்டு, இந்த பாவக்கட்டுன்ற அநேகர் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. என் சகோதரி சகோதரியே, அவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய ஜெபங்கள் தேவைப்படுது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க ஜெபிச்சா உங்க வீட்டுல ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த நாள் எவ்வளோ பேரு இந்த பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், விக்கிரக கட்டுல சிக்கி கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோதான், இதுதான் உறுதியா அந்த பாவத்துல இருந்து உறுதி பிடிக்கிற அந்த குணங்கள் மாறும்படி என்னோடு செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளையும் தப்புன இந்த விக்கிரக கட்டுகள், இந்த பாவக்கட்டுல சிக்கி கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஏசப்பா, நீரே தகப்பனே எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில தம் ரத்தம் சிந்தி உடைய தப்புன உதிரத்தை சிந்தி கொடுத்தீர் ராஜா. உடைய ரத்தத்தின் வல்லமை இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்த மேலும் பாயட்டும் சுவாமி. அநேக பாவத்துல இருக்கிறாங்கப்பா, எங்களை சுத்தி அநேக ஆத்மாக்கள் நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவர், நாங்க எல்லாவற்றும் கணக்கு சொல்லணும்ப்பா உங்ககிட்ட. இயேசுவின் நாமத்தை அந்த பயத்தை உடைய ஜனங்களுக்கு கொடுங்க. ஒரு கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவை காட்ட முற்பட உதவி செய்யுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.